இந்தியாவின் மிகப்பெரிய மிதக்கும் சூரிய மின்சக்தி நிலையம் மத்திய பிரதேச மாநிலத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. சுமார் 1000 ஏக்கர் பரப்பளவில் 300 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் வகையில் நர்மதா நதியின் மீது உருவாக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தற்போது நாம் மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஓம்கார் பகுதியில் இருக்கின்றோம். மின்சாரம் தயாரிப்பதற்கு பல வழிமுறைகள் இருக்கக்கூடிய நிலையில் தற்போது இருக்கக்கூடிய நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மிதக்கக்கூடிய வகையில் சோலார் பேனல்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது நிலத்திலே வைக்காமல் நீர்நிலைக்கு மேலே தற்போது நாம் இருக்கக்கூடிய இடம் நர்மதா நதியினுடைய அந்த கரையில இருக்கின்றோம். நர்மதா நதி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த நர்மதா நதிக்கு மேலே சோலார் பேனல்கள் மிதக்க வைக்கப்பட்டு அதன் மூலமாக மின்சாரம் தயாரிக்கக்கூடிய பணியை மத்திய பிரதேச மாநில அரசானது செய்து கொண்டிருக்கிறது. அதாவது இந்தியாவிலேயே அதிகமாக இந்த மிதக்கக்கூடிய புளோட்டிங் டெக்னாலஜியை பயன்படுத்தி அதிகமான மின்சாரம் தயாரிக்கக்கூடிய இடமாக இந்த இடம் இருக்கின்றது. அதாவது கிட்டத்தட்ட 1000 ஏக்கர் பரப்பளவிற்கு இந்த மிதக்கக்கூடிய வகையிலான சோலார் பேனல்கள் இங்கே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக ஒரு மணி நேரத்தில் 300 மெகாவாட் மின்சாரம் தயாரிக்கப்படும் என்று மத்திய மாநில அரசுகள் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த விவகாரத்தை பொறுத்தவரையிலே மின்சாரம் என்பது இன்றைக்கு நாளுக்கு நாள் தேவை என்பது அதிகரித்து வருகின்றது. அதே நேரத்தில் நிலக்கரி போன்ற அந்த புதை படிமங்களை பயன்படுத்தி நாம் மின்சாரம் தயாரிக்கும் போது அது சுற்றுச்சூழலுக்கு ஊறு விளைவிக்கக்கூடிய வகையிலே இருக்கின்றது. எனவே உலகம் முழுவதும் சோலார் பேனல்ஸ் இந்த சூரிய சக்தியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். எனவே சோலார் எனர்ஜி தான் இந்தியா முழுமைக்கும் பல்வேறு நாடுகளிலும் தொடர்ந்து நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது. எனவே நம்முடைய நாட்டை பொறுத்தவரை விவசாயம் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிலப்பரப்பிலே நாம் இந்த சூரிய பேனல்களை வைத்து மின்சாரம் தயாரித்தால் அதற்கான இடவசதி அவற்றை மெயின்டைன் செய்வது. ஏனென்றால் இந்த சோலார் பேனல்களை அடிக்கடி தூசி படிந்துவிடும். அவற்றை எல்லாம் மீண்டும் சுத்தம் செய்ய வேண்டுமானால் தினசரி லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணீர் தேவைப்படும். அதற்கு பதிலாக இதுபோன்று ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த நதியிலேயே நாம் மிதக்கக்கூடிய வகையிலான சூரிய பேனல்களை வைக்கும் போது சுத்தம் செய்வது எளிமையாக இருக்கும். அதே போல விளைநிலங்களை பாழ்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது என்றும் தெரிவிக்கிறார்கள். கோல் போன்று அந்த புதை படிமங்களை பாசில் ஃபியூயல்ஸ் நாம் பயன்படுத்தும் போது அது CO2 போன்ற அந்த கரியமில வாயுக்களை வெளியேற்றுகின்றது. இது சுற்றுச்சூழலுக்கு ஊறு விளைவிக்கக்கூடிய வகையில இருக்கின்றது. எனவே தற்போது இருக்கக்கூடிய நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மத்திய பிரதேச மாநிலத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூரிய மின்தகடுகள் மூலமாக இவற்றை தயாரிக்கக்கூடிய மின்சாரம் தயாரிக்கக்கூடிய பணி என்பது ஏப்ரல் மே மாதங்களிலே தொடங்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இது இன்னும் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கும் அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது. ஏற்கனவே தமிழ்நாட்டில் தூத்துக்குடி, தெலுங்கானா, கேரளா போன்ற மாநிலங்களில் சிறு சிறு அளவில் இருந்தாலும் கூட இங்கே இருக்கக்கூடிய இந்த சூரிய ஒளி தகடுகளை பயன்படுத்தக்கூடிய இந்த சோலார் மிதக்கக்கூடிய சோலார் டெக்னாலஜி என்பது இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில்நுட்பமாக இது பயன்படுத்தப்படுகின்றது. கிட்டத்தட்ட நாம் முன்பே குறிப்பிட்டது போல ஒரு மணி நேரத்திற்கு 300 மெகாவாட் அளவிற்கு மின்சாரம் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கின்றது. இந்த மத்திய பிரதேச மாநிலத்தில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த புளோட்டிங் சோலார் பிளானட் என்பது ஒட்டுமொத்தமாக மற்ற மாநிலங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாகவும் இருக்கின்றது. எனவே மத்திய அரசு மத்திய பிரதேசத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தொழில்நுட்பத்தை மற்ற மாநிலங்களுக்கும் விரிவுபடுத்த திட்டமிட்டிருப்பதாக தெரிய வருகின்றது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.